நிறைய கிராமப்புறங்கள்ல ஊர்ல என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா, ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. மேலதிகாரி சொல்றதை கேட்டு உபயம் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அது விமர்சனமாகவும் எடுத்துக்கலாம் அல்லது அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். அது எப்படி பார்க்குறது? அதாவது ராணுவத்தில் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பிராட் டைரக்ஷனை தவறி மிஞ்சி வெளியே போக முடியாது. சிந்திக்கிறதுனா 360 டிகிரி சிந்திக்கிறது. அது கட்டுக்கடங்காத குதிரை மாதிரி சிந்திக்கிறதுக்கு ராணுவத்தில் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ஜெனரல் டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷன் நீ போகணும். ஆனால் அது உள்ளுக்கு ரொம்ப தீவிரமாக சிந்திக்கணும். அதான சொல்கிறேன்ல, வார் சுச்சுவேஷனில் இமீடியட்லி அவன் அசஸ் பண்ணிடணும். எந்த லெவலில் என்ன இருக்கான்னு அசஸ் பண்ணால் அவன் உயிரோட வர முடியும். ஆல்ரெடி ஒரு தடவை நான் இதை ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அதாவது சுச்சுவேஷன் அவேர்னஸ் அவனுக்கு ரொம்ப ஹையாக இருக்கணும். அந்த சுச்சுவேஷனை தனக்கு தகுந்த மாதிரி சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய சிந்தனை இருந்தால் தான் அவனால் என்ன செய்ய முடியும். அவன் உயிர் தப்பிச்சு வர முடியும் வார் சுச்சுவேஷன், பேட்டில் சுச்சுவேஷனில். ஸோ அதனால் சிந்திக்கிறது அங்கே அது வேற. பட் ஆனால் அவன் என்னத்தை சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது அதிகாரிகளும் மேலே இருக்கிற டைரக்ஷன்ஸ் தான். ஏன்னா கிராஸ் பர்பஸ் சிந்திக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகிடுது, ராணுவத்தில் கட்டுப்பாடு போயிடும்ல.